ஐபிஎல் தொடரில் இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வு அறிவித்திருந்தாலும் பொல்லார்ட் இன்னும் பல்வேறு லீக் தொடர்களில் விளையாடி வருகிறார். மும்பை அணியின் எமிரேட்ஸ், நியூயார்க் உள்ளிட்ட அணிகளுக்காக விளையாடி வரும் அவர் இங்கிலாந்து மண்ணில் நடத்தப்பட்டு வரும் தி 100 லீக் தொடரில் சதர்ன் பிரேவ் அணிக்காக விளையாடி வருகிறார். இந்த தொடரின் 24வது லீக் போட்டியில் சதர்ன் பிரேவ் அணியை எதிர்த்து ட்ரென்ட் ராக்கெட்ஸ் அணி களமிறங்கியது. முதலில் பேட்டிங் ஆடிய ட்ரென்ட் ராக்கெட்ஸ் அணி 100 பந்துகளில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 126 ரன்களை விளாசியது. அதிகபட்சமான டாம் பேட்டன் 17 பந்துகளில் 30 ரன்களை சேர்த்தார். சதர்ன் பிரேவ் அணி சார்பாக கிறிஸ் ஜோர்டன் 3 விக்கெட்டுகளையும் பிரிக்ஸ் மற்றும் ஆர்ச்சர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய சதர்ன் பிரேவ் அணி 76 பந்துகளில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 78 ரன்களை சேர்த்தது. அப்போது ட்ரென்ட் ராக்கெட்ஸ் அணியின் நட்சத்திர பவுலரான ரஷீத் கான் பவுலிங் செய்ய அழைக்கப்பட்டார். அவர் வீசிய முதல் பந்திலேயே 6 அடித்த பொல்லார்ட் 2வது பந்திலும் அபாரமாக லாங் ஆஃப் திசையில் சிக்ஸரை விளாசினார். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட 3வது பந்திலும் அதே லாங் ஆஃப் திசையில் பொல்லார்ட் ஹாட்ரிக் சிக்ஸரை விளாசி தள்ளியுள்ளார். பின்னர் 4வது பந்தில் லென்த் மாற்றிய ரஷீத் கான் கொஞ்சம் மிடில் பிட்சில் வீசியுள்ளார். அதனை பேக்ஃபுட்டில் சென்று பொல்லார்ட் 6 அடிக்க கடைசி பந்தில் மீண்டும் லாங் ஆஃப் திசையிலேயே சிக்ஸர் அடித்து அதிர்ச்சி கொடுத்தார். ரஷீத் கான் வீசிய 5 பந்துகளில் 5 சிக்ஸரை பொல்லார்ட் வீசியது ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பாக ஆடிய பொல்லார்ட் 23 பந்துகளில் 5 சிக்ஸ் 2 பவுண்டரி உட்பட 45 ரன்களை விளாசி ரன் அவுட் ஆனார். இறுதியாக சதர்ன் பிரேவ் அணி 99 பந்துகளில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 127 ரன்களை குவித்து வெற்றி பெற்றது. உலகின் தலை சிறந்த T20 ஸ்பின்னரான ரஷீத் கான் பவுலிங்கிலேயே பொல்லார்ட் இப்போது அதிரடியாக தொடர்ந்து 5 சிக்ஸர்களை விளாசியதால் அவரை ஓய்வில் இருந்து வெளிவருமாறு மும்பை ரசிகர்கள் பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.